நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போறது அமெரிக்கா எதை தின்றால் பித்து தீராது என்ற கதையாக இந்தியாவில் இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு B1 விசா, அமெரிக்காவிலே சென்று படித்தால் B1 விசா, அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புக்கும் கல்வி கற்பதற்கும் B1 விசா மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் இந்தியாவிலிருந்து கல்வி கற்க சென்றாலும் வேலை இழந்தாலும் இந்த B1 விசாவில் 71 விழுக்காடு உலகின் இந்தியர்கள் மட்டுமே அமெரிக்காவில் சென்று வேலை பார்க்கிறார்கள். அமெரிக்க கம்பெனிகளிடத்தில் மிகப்பெரிய அளவிலே பொருளீட்டுகிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கும் பணியாளர்களை ஒருவருக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் என்கின்ற அளவிலே கிட்டத்தட்ட ஒரு $6000 கொஞ்சம் குறைவாக கூட டெபாசிட் செய்து இந்திய பணியாளர்களை இந்தியாவிலே வேலைக்கு அமர்த்தி அங்கிருந்து உலகம் முழுவதும் சேவை செய்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, டெலிகாம் மற்றும் இந்த ஐடி ப்ரொஃபஷன்ல இந்தியர்கள் மிகுந்த ஆளுமைகளாக இருப்பதால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு அமெரிக்க நிறுவனங்கள் பல தசாப்தங்களாக இந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு மூளை பிறண்டவர், சரியான செயல்பாடோ சரியான யுக்தியோ சரியான ஒரு நோக்கமும் இல்லாதவர். அவர் திடீரென அமெரிக்கர்களின் பணி அமெரிக்கர்களுக்கு மட்டுமே, நாங்கள் உலகின் வேறு எந்த நாட்டிற்கும் சலுகை அளிக்கப் போவதில்லை, அமெரிக்காவிலே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து இருக்கிற நேரத்தில் சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர முயற்சிக்கிறார், கொண்டும் வந்திருக்கிறார். இந்த B1 விசாவின் மூலம் அவர் கொண்டு வந்திருக்கிறார். தோழர்களே, இந்த B1 விசா சொல்லும் செய்தி என்ன? அதாவது B1 விசா என்பது அமெரிக்கா ஒருவன் படிக்க செல்கிறான் என்றால் நாம் அங்கே சென்று படிக்கலாம். அமெரிக்காவில் 3 ஆண்டுகள் இந்த விசாவுக்கான வேல்யூ டைம் இருக்கிறது. யுஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளில் அவர்கள் பொருளாதாரத்தை பார்ட் டைமாக பெற்றுக்கொள்ளலாம் B1 விசாவின் மூலம். அதற்கு அவர்கள் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் அவர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப B1 விசாவை நான் MS அமெரிக்காவிலே படிக்க போகிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு யூனிவர்சிட்டி, டெக்சஸ்ல இருக்கு, நியூயார்க், அதே மாதிரி வாஷிங்டன் DC, நியூ ஜெர்சி, கலிபோர்னியா, இப்படியெல்லாம் வருகின்ற போது ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு மட்டும் ஐ ஹாவ் டு பே, நாம் ஒரு இந்திய மதிப்பிற்கு 900 ரூபாய் அல்லது ஒரு 1000 ரூபாயை கட்டினால் ஒரு அப்ளிகேஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது $10. இதை அமெரிக்க அதிபர் என்ன செய்திருக்கிறார்னா, இந்திய மதிப்பிற்கு 900 ரூபாய்க்கு ஒரு அப்ளிகேஷனை வாங்குறத திடீரென்று 22,000க்கு மேல ஒதுக்கிட்டார். யார் அமெரிக்காவுக்கு கல்வி கற்க வந்தாலும் 22,000 ரூபாய் கொடுங்க ஒரு அப்ளிகேஷனை வாங்குறதுக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு மடங்கு, 100 கணக்குல 1000 கணக்குல உயர்த்தி போட்டார். இரண்டாவது, அப்படி கிடைத்த பிறகு செகண்ட் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு, அமைப்பு விதிகள். அதற்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கணும். அது $400 இருந்தது, 36,000 ரூபாய்னு வச்சுக்கொள்ளுங்கள். 36,000மோ 38, அதை இப்போது $80,000 $70,000 ஒதுக்கி போய்விட்டார். $750 அதன் மதிப்பை உயர்த்தி விட்டார். கொஞ்சம் டோட்டலா பார்க்கிற போது அமெரிக்காவில் படிப்பதற்கு மட்டுமல்ல, அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியர்களை பணிக்கு அமர்த்துவதற்கு ஒவ்வொருவருக்கும் அமெரிக்க சட்டப்படி ஒரு $7,000 செலுத்த வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். அதை இப்போது $7,000 ஒரு $50,000 $30,000 என்கின்ற அளவுக்கு அதிகமாக உயர்த்தியதன் விளைவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்கில்டு பேஸ்
பணியாளர்களை இந்தியாவிலிருந்து பணிக்கு அமர்த்துவதற்கு முடியாத சூழ்நிலையில் அமெரிக்க நிறுவனங்கள் சிக்கப்பட்டு கொண்டார்கள். எதற்காக இந்த தடை? காரணம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மூளை பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய கடந்த 2025 ஜனவரி 19 காலகட்டத்திலிருந்து இதுகாரம் அவர் பணி நிமித்தமாக வந்த பிறகு அவருடைய போரியல் நடவடிக்கைகள் முழுமையான தோல்வியை பர்ஷியன் வளைகுடாவில், செங்கடல் பகுதிகளில், ஏன் ஒட்டுமொத்த உலகிலுமே அவர் தோல்வி கண்டார். உக்ரைன் போரில் உக்ரைனுக்காக 30 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்தார். ஆனால் உக்ரைனில் எந்த வெற்றியும் பெற முடியவில்லை. ரஷ்யர்கள் 20% இடத்தை அமெரிக்காவை எதிர்த்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான் உக்ரைனில் போர் செய்தது. உக்ரைன் இவ்வளவு நாளும் 6 வருஷம் 5 வருஷம் போர் செய்ய முடியாது. 2022 4 ஆண்டுகள், கடந்த 5வது ஆண்டு. அதே போன்று அமெரிக்கர்கள் காசாவிலும் சரி, ஈரானிலும் அவர்கள் எண்ணற்ற அழிவுகளை தேடி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கு பொருளாதாரம், 100 லட்சம் கோடி அளவுக்கு அவர்கள் பொருளாதாரம் அழிந்து போய்விட்டது. 100 லட்சம் கோடி. ஆக இப்போது அமெரிக்கா ஒரு மந்த நிலை பொருளாதாரத்தில் இருப்பதால் அமெரிக்கர்கள் தோல்வி கண்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய சரியான ஒரு பித்தலாட்ட அரசியலும் பொய்மையான அரசியலும் இன்னைக்கு B1 விசாவில் இந்தியர்களுக்கு பெரும் தடை. இந்த நிகழ்ச்சியில் இந்தியர்களுக்கான என்ன சொல்வது, பாதிப்பு என்ன? ஆண்டொன்றுக்கு அமெரிக்காவில் வேலையை பார்க்கக்கூடிய ஒயிட் காலர் ஜாப்ஸ் மற்றும் அமெரிக்கர்களால் இந்தியாவிற்கு கிடைக்கும் தொகை $100 பில்லியன், 110 பில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து சற்றேறக்குரிய $137 பில்லியன் வரை இந்தியாவிற்குள் வருகிறதாக சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்த வகையில்தான் மத்திய கிழக்கிலிருந்து கிட்டத்தட்ட 90,000 குடும்பத்தினர் அங்கே வாழ்கிறார்கள். அவர்களின் மூலம் நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு 70,000, 80,000, 7,000, 8,000, அதாவது ஒரு 70-80 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்தியாவிலே ஆண்டுக்கு வருகிறது. இது 110 137. அதை விட கொஞ்சம் குறைவாக மத்திய கிழக்கிலிருந்து, துபையிலிருந்து, இப்படி இந்த 2 நாடுகள் வருகிற இன்ஃப்ளோ பணம் அவுட்ஃபோர்ஸ்ல இருந்து, அவுட்லைன்ல இருந்து, இந்தியாவிற்கு வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் இன்ஃப்ளோ வருகிற போது இந்திய பொருளாதாரத்திற்கான அந்நிய செலவாணி கையிருப்பு நமக்கு அதிகரிக்கும். இந்தியாவினுடைய வர்த்தக சந்தைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு வியாபாரம் நடக்கும். இந்திய தொழிலாளர்களுக்கு, ஒரு கட்டட தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட், MSME நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த $100 பில்லியன் மூலம், 110 137 பில்லியன் மூலம் இந்தியாவிற்கு பெரும் லாபம் கிடைக்கும். அமெரிக்கா இந்தியர்களின் மீது கொண்ட பெரும் பொறாமை காரணம், உக்ரைன் போர்ல ரஷ்யாட்ட நாம 34% ஆயில் இம்போர்ட் பண்ணோம். அதற்கு 25% பெனால்டி அடித்தது இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான். 17% 25 மாற்றி, இந்த 25 பெனால்டி ஆக்கி 50% ஆக்கி அமெரிக்காவுக்கு பொருட்கள் ஏற்றுமதியில் ஒரு பெரிய பேரிகார்டை போட்டவர் டொனால்ட் ட்ரம்ப். இப்போது அவர் சிக்கப்பட்டு கொண்டார். இப்போது அவர் நாட்டில் கடன்களாலும், வேலை இழப்பாலும், சமூக சிக்கல்களாலும் அங்கே பெரும் மாற்றம் ஏற்பட்டு வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் அங்கிருந்து எலெக்ஷன் நடந்து அதில் ரிபப்ளிக்கன் தோல்வியை கண்டால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கெட் டவுன், தரையிறக்கம் செய்தே ஆக வேண்டும், கீழ் இறங்கித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு களச்சூழல் இருப்பதாகவும் கூட நமக்கு அமெரிக்காவிலிருந்து தேசிய செய்தியினூடாக நாம் பல விவகாரங்களை அறிந்து கொள்ள முடியாது. காரணம், அமெரிக்க அதிபர் தனது சொந்த பரிவாரங்களை, அவர்களுடைய வெள்ளைக்கார இனமாக இருக்கும் யூரோப்பிய இனத்தை அவர் பகைத்து கொண்டதன் விளைவு, அதாவது நேட்டோ கூட்டமைப்பிலிருந்து ஒரு கட்டத்தில் வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழல்.
அவர்களின் பார்ட்னராக இருக்கும் வெள்ளையினத்தை சார்ந்த கனேடியன்ஸ் அவர் நாட்டை 51வது ஸ்டேட்டாக பிடிக்க வேண்டும் என்றும், டென்மார்க்கின் கையில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கும் பல முயற்சிகளை எடுத்து யூரோப்பியர்களின் அதிருப்திக்கு ஆளாகிய அமெரிக்க அதிபர் இப்போது ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலும் சவுதி அரேபியா, துபை, குவைத், அதே போன்று பஹ்ரைன், அதே போன்று ஜோர்டான், ஈராக், சிரியா மற்றும் ஓமன் எல்லா நாடுகளினுடைய பகையை சம்பாதித்து 14 தளங்களில் 11 இழந்து மிஞ்சியை இழக்கக்கூடிய அளவிற்கு 100 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்று இன்றைக்கு அமெரிக்காவுடைய செனட்ஸ், காங்கிரஸ் மற்றும் பிரதிநிதித்துவ சபை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அமெரிக்க பிரதிநிதித்துவ சபை ஆஃப் பிளாட்ஃபார்ம் இவற்றில் இருந்தெல்லாம் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த சபைகளில் நடந்து அனுமதிகள் கிடைக்காமல் அமெரிக்க இராணுவத்திற்கு வருடத்திற்கு 1000 பில்லியன் கிட்டத்தட்ட ஒதுக்கக்கூடிய அவற்றுக்கு குறைந்த நாளில் அவர்கள் 100 லட்சம் கோடியை இழந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கருத்தை பதிவு செய்திருக்கிறது. ரிவாம்ப் என்றால் என்ன? இழந்து போன இந்த 11 தளங்களையும் மீண்டும் மறுகட்டமைப்பு செய்ய அவர்களுக்கு அதிக பணம் தேவை. அதற்கும் அவர்களிடத்திலே வழி இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் B1 விசாவின் மூலம் இந்தியர்களுக்கு அவர்கள் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். இந்தியா வெளிவிவகாரத்துறை எடுக்க போகும் நடவடிக்கை என்ன? அடுத்தடுத்த கட்டத்திற்கு இந்திய மாணவர்கள் இன்னும் அமெரிக்காவில் வேலை இல்லையா? அமெரிக்க கம்பெனிகளுக்கு இந்தியாவில் வேலை இல்லையா? இந்தியா எது போன்ற கடும்போக்கு நடவடிக்கையின் மூலம் அமெரிக்காவை மட்டுப்படுத்த முடியும் என்ற 1000 கேள்விகளுக்கு விடை தெரியாமலே நாம் விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.